இந்த வீடியோல ஃபைனலா நாங்க பெருவெளி முடிச்சு சாமியை பார்த்தத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறீங்க. சோ இந்த வீடியோல பார்ட் பார்க்காதவங்க இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. சோ நம்ம சேனல்ல எப்ப ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா உங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோஸ் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி பார்க்க சொல்லுங்க. அதான் உடனுக்குடனே வீடியோஸ்ல நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ண முடியும். ஒருவேளை காலையில சீக்கிரம் எழுந்து அழுகல் குளிச்சு நாங்க கிளம்ப ஆரம்பிச்சோம். ரொம்ப கூலிங் அது கிளைமேட், வெளியே பனியாங்க ஆரம்பிச்சிருச்சு. ஒருவேளை எங்க பயணத்தை நாங்க ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஏறுற வழியில பயங்கரமான கரடு முரடான பாடைகளை தாண்டி கொஞ்ச பிரேக் எடுத்துட்டு போனோம். ரொம்ப வேர்த்துல இருந்துச்சு. நாங்களும் ஜூஸ் எல்லாம் குடிச்சிட்டா கிளம்புனோம். ஒரு வழியா கல்லிடங்குன்று வந்துட்டோம். கல்லிடங்குன்று போய் கல்ல போட்டுட்டு அங்கன்னு அப்படியே எங்க கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். அங்கன்னு அப்படியே கிளம்பி நாங்க உடும்பாறை கோட்டைங்கிற இடத்துக்கு போயிட்டோம். உடும்பாறை கோட்டையில போய் சாமியை கும்பிட்டுட்டு அங்கன்னு அப்படியே இறங்கி போக ஆரம்பிச்சிட்டோம். போற வழி எல்லாமே பயங்கரமான காடுகளா இருந்தது. மரமெல்லாம் அவ்வளோ ஹைட்டா இருந்தது. ஒரு வழியா முக்கூலிங்கிற இடத்துக்கு வந்து அங்க சாமி கும்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுத்து ஹோட்டல்ல சாப்பிட்டுட்டு அப்படியே அங்கிருந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். போற வழியில் அப்படியே பாதையில பார்க்கவும் ரொம்ப த்ரில்லா இருந்து நைட் எல்லாம் வந்தோம்னா சத்தியமா டர்ரா இருக்கும். அந்த மாதிரி பாதை எப்படி அங்க நடந்து செம்ம வியூ எல்லாம் பார்த்துட்டு அப்படியே வந்துகிட்டு இருந்தேன். அப்படியே ஒரு வழியா அந்த புதுச்சேரி தாவளம் இடத்துக்கு வந்துட்டோம். புதுச்சேரி தாவளத்துல கரிமலை பக்கம்னு சொன்னாங்க. அப்புறம் எப்படியோ வந்து கரிமலை உச்சிக்கு வந்து கருப்பசாமியை கும்பிட்டு டீம் மெம்பர்ஸ் வர வரைக்கும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அவங்க எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் கரிமலை இறங்க ஆரம்பிச்சோம். இறங்குறதுதான் பெரிய டாஸ்க். ஸ்லைடு மாதிரி போக வச்சது. நானே அங்கங்க வலிக்கிட்டு இருந்தேன். பெரிய ஆட்டோ போயிடுவான், ரொம்ப கஷ்டம். உண்மையிலே கரிமலை இறக்கம் ரொம்ப டிஃபிகல்ட்டுங்க. பார்க்கும்போது கொஞ்சம் ஈஸியா இருக்கானு இறங்கும் போது ரொம்ப கஷ்டம். பாத்தீங்கன்னா பாதையில எப்படி இருக்குங்க, இருட்டான பாதையெல்லாம் கடந்து ஒரு வழியா அங்க பெருவெளியை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். பெரியான வட்டத்திலேயே நாங்க போய் ஸ்டே பண்ணோம். 6:30 மணிக்கு செக் போஸ்ட் க்ளோஸ்ன்னு சொல்லிட்டாங்க. சரி அங்க போய் இருக்கட்டு நாங்க ஸ்டே பண்ணிட்டு பரோட்டாவும் அங்க கடலை குழம்பு வச்சிருந்தாங்க, அது சாப்பிட்டேன். நாங்கள் இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சிரியான வட்டத்தில் இருக்கோம். இப்போ செக் போஸ்ட் க்ளோஸ் பண்ணிட்டாங்க நைட்டு நம்ம லேட் ஆனதுனால. அப்படியே மறுநாள் ஏர்லி மார்னிங்கே சீக்கிரம் எழுந்திரிச்சு நாங்க அப்படியே கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். செம்ம குளிர் இருந்துச்சு அதே மாதிரி. ஆனா என்ன கொஞ்சம் பாதையில டிஃபிகல்ட்டாலும் நீட்டா போக ஆரம்பிச்சிருச்சு பெரிய நோட்டம்னால. அங்க போற பம்பா நதி அழகையும் பார்த்துட்டு நாங்க அப்படியே போயிட்டு இருக்கோம். ரொம்ப பேசவே முடியல, ரொம்ப டயர்டாக இருக்கு. கிட்டத்தட்ட 46 கிலோமீட்டர் நடந்தவரக்குள்ளே பைத்தியம் முடிச்சிச்சு. பாசெல்லாம் பெருவெளி விட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு நிலக்கல்ல போய் பாசு ஸ்ட்ரைட்டாக காலை கட்டி வந்தேன். இப்போ எப்படியும் ஒரே நாள் ரெக்கார்ட் பிரேக் பண்ணிட்டோம். அலையிலேருந்து டைட்டாக பிரியாணோட்டு வந்துட்டோம். அங்கே வீடியோ எடுத்துகிட்டு இப்போ பம்பா போயிட்டுருக்கோம். இது என்னன்னா, இந்த இன்சிடென்ட் நடந்து நியூ இயர் அன்னைக்கு என்ன கொஞ்சம் இஷ்யூனால என்னால் இந்த வீடியோ அப்லோட் பண்ண முடியாமல் போச்சு. அதான் கொஞ்சம் லேட்டாக அப்லோட் பண்ணி. இப்போ நாங்கள் பம்பாவில் வந்துட்டோம். இப்போ மீதி சாமிங்கெல்லாம் சிரியான ஓட்டத்தில் இருக்காங்க, அவங்களுக்கு தான் வெயிட் பண்ணிட்டுருக்கோம். எப்படியும் வெளியே வந்து பிடிச்சிட்டோம். என்ன கொஞ்சம் ஹாஸ்பிட்டல்ஸில் போட்டு கொஞ்சம் சூடாக இருக்குது. சிக்னல் கொஞ்சம் விட்டு விட்டு கிடைக்கிது. அதான் என்ன பண்ணுறது தெரியல. அவங்க போய் ரொம்ப நாள் ஆச்சு. எல்லா சாமிகளும் வந்தோடனே நாங்கள் அப்படியே பம்பா நதி குளிக்க கிளம்பிட்டேன். பம்பா நதி பார்க்கறதுக்கு அழகா இருந்தது. பொருளே பம்பா நதி வந்துட்டோம். பம்பா நதியில் குளிக்க போகிறோம். அப்படியே பம்பா நதியில இருந்து குளிச்சு முடிச்சு நானும் வந்துட்டேன். என் கசின்ஸ் எல்லாம் அப்படியே தண்ணியில குளிச்சு ஜாலியா விளாண்டுட்டு இருந்தாங்க. அப்படியே பாருங்க நாங்க போக வந்த பாதை எல்லாம் அப்படிங்கன்னு பாத்துட்டு இருந்தோம். ஒரு ரெடி ஆயிட்டு நாங்க அப்படியே கிளம்ப தயாராயிட்டோம். கட்டை ஏத்தி வச்சு கையில குச்சியோட ஈபாஸோட டக்கு டக்கு மலை ஏற ஆரம்பிச்சிட்டோம். போறதுல ஐயப்பனோட வாழ்க்கை வரலாறுல அங்க சில மாதிரி செதுக்கி வச்சிருந்தாங்க. அப்படியே பம்பா கணபதியில இருந்து சாமி கும்பிட்டுட்டு சாமி மாதிரி வர வரைக்கும் அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அப்புறம் நாங்க அப்படியே மலை ஏற ஆரம்பிச்சிட்டோம். ஏற வழி சாமியை கும்பிட்டு வந்த பக்தர்கள் எல்லாமே வர பக்தர்களுக்கு விசிறி விட்டு இருந்தாங்க. அப்பாச்சி மேல குரங்களுக்கு இன்னும் அரிசி கொடுக்குற மாதிரி கொடுத்துருந்தாங்க. நானும் அப்படியே கொடுத்துட்டு டக்கு டக்குன்னு வேற ஆரம்பிச்சிட்டோம். கூட்டம் எதுவும் நானும் டக்கு டக்குன்னு போலான்னு பார்த்தா செக் போஸ்ட்டை க்ளோஸ் பண்ணி லைனா போக ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் பாருங்க எவ்வளவு கூட்டமாக நின்று எங்களை போக விட்டாங்க. பார்த்தா 600 மீட்டர் தான். போற வழியில ஒரு காட்டு பண்ணி வந்துச்சு. அந்த காட்டு பண்ணி சுட்டு கொண்டுட்டாங்க. அப்படியே நாங்க நடப்பந்தல இருந்து இறங்க ஆரம்பிச்சிட்டோம். எப்போட இன்னும் ஒரு வழியா 100 மீட்டர் தான் இருக்குன்னு ரொம்ப ஹாப்பியா இருந்தது. அங்கிருந்து ஒரு 2 மணி நேரத்துக்கு அவனா லைனே மெதுவா போக ஆரம்பிச்சது. எல்லாரும் ரொம்ப டயர்டா வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். கடைசி ஒரு வேளை அந்த குண்டத்தையும் பார்த்து 18ஆம் படியும் பார்த்துக்கணும். நான் அங்க ஏறி வந்த மொத்த கலைப்பு காணாம போயிடுச்சுங்க. சாமியை பார்த்துட்டு அந்த சன்னிதானத்தை பார்த்துக்கணும் தான் நிம்மதியா இருந்தது. சாமி பார்த்துக்கிற அங்க பின்னாடி இந்த அன்னதான மண்டபத்துல வெறி எடுத்துட்டோம். அன்னதான மண்டபத்தையும் சூப்பர் டெக்கரேஷனா செம்மையா வச்சிருந்தாங்க. அந்த மண்டபத்துல ஒவ்வொரு சிவத்துலயும் ஐயப்பனோட வாழ்க்கை வரலாறு அப்படி பதிச்சு வச்சிருந்தாங்க. நாங்களும் அப்படி சாமியை பார்த்துட்டு மீதி பிரசாதத்தெல்லாம் வந்து வாவர் சுவாமிக்கும் அப்படியே நெய் அபிஷேகத்துக்கும் போலான்னு பார்க்கப்போனா கட்டில இருக்க முத்திர தேங்காய் நெய் உருக ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு ரொம்ப டிசப்பாயின்மெண்டா இருந்தது. சரி பசியான அப்படி கப் நோட்டு சாப்பிட்டு வெயிட் ஒரு வழியே சாமி பார்த்துட்டோம். வெறிக்கு வந்துட்டோம். ரொம்ப கூட்டம் பயங்கரமா இருக்கு. சாமி பார்த்து வர்றக்குள்ளே கை காலெல்லாம் குழம்பு ரொம்ப கூட்டம். பாத்திரம்லாம் வாங்க போயிருக்காங்க கட்டை உடைக்கிறதுக்கு. வந்ததுக்கப்புறம் நான் என் கட்டை எப்படி இல்லை. இந்த முத்திர தேங்காய்ல இருந்து நெய் உருகிட்டு இருந்துச்சு. பாருங்க எப்படி அரக்குல இருந்து நெய் உருகிட்டு இருக்குன்னு. சரி அப்படியே குருசாமி வந்து அந்த
தட்டில் நெய் தேங்காய் உடைச்சு பார்த்தாரு. நல்லா கெட்டியா நல்லா வந்துருந்துச்சு. இன்னொரு தேங்காவே அவர் உடைச்சாரு. அதுவும் நல்லா வந்து எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. வெளியே பார்த்தா செமையா பனிக்கட்டி மழை மாதிரி பெஞ்சிட்டு இருந்துச்சு. வாவர் சுவாமி பிரசாதத்தை கொடுத்துட்டு அப்படியே நெய்யபிஷேகத்துக்கு நாங்க உள்ள போயிட்டோம். நெய்யபிஷேகத்துக்கு போயிட்டு காலையில 7 மணி தான் ஒரு வழியா சாமியை பார்த்து நாங்க வந்துட்டோம். வீதியில உட்காந்துருக்கோம். செம்ம கூட்டம். போய் வந்துருக்குள்ள கொஞ்சம் ஐட்டம் ரைஸ் இதெல்லாம் பேச முடியல. சாரி கூட்டம். ஜனவரி இப்ப நியூ இயர் முடிஞ்சு இப்ப 2ஆம் நாள் வந்துட்டோம். என்ன கொஞ்சம் கஷ்டமாவும் வருது. போயிட்டு வரக்குள்ள பெருவெளியெல்லாம் தாண்டி கை கால செம்ம வெளியே. இந்த அற்புதமான சபரிமலை பயணத்தை நீங்க ஃபுல்லா பார்த்துருந்தீங்கன்னா ரொம்ப நன்றி. இந்த வீடியோட பார்ட் 1 பார்ட் 2 எல்லாமே பாருங்க. இந்த வீடியோஸ் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி நம்ம சேனல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண சொல்லுங்க. உடனுக்குடன் வீடியோஸ் நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ண முடிஞ்சளவுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணி விடுங்க. சுவாமியே சரணம், சுவாமியே சரணம் ஐயப்பா.